மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பேச்சு திறனுக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கும் வெற்றிகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். நீங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பானது கிடைக்கும். அதுவும் முக்கியமாக உங்களுடைய குடும்ப விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு சில செயல்கள் நடக்கிறது அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா உங்களுடைய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக முன்வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவங்க செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த செயல்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்காது. எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய திருமணமானவர்களோ இல்லைன்னா காதல் செய்பவர்களோ அனைத்து இடங்களிலும் இருந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் மதிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த விஷயங்களில் இன்று ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களால் பெற முடியும். அந்த முன்னேற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற சில செயல்களை உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மனதில் இருந்த பல எண்ணங்கள் ஒரே நேரத்துல ஓடும். எந்த ஒரு செயலை செய்யணும், உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சா வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க எதை செய்யணும், அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், வாழ்க்கையில என்ன பண்ணனா அடுத்த முயற்சிக்கு நம்மளால செல்ல முடியும், எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், குடும்ப பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம், கடனை எப்படி அடைக்கலாம், வீடு கட்டணும், வீடு கட்டிட்டு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகள், நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில், அதுவும் ஒரே நேரத்துல உங்களுடைய மனசளவுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனை நினைத்து இந்த ஒரு நாளத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த எண்ணங்களை நீங்க சரியான வழியில பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு சாதனையாக அது உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணங்களை நீங்க இப்படி சரியான பாதையின் மூலம் அதை நீங்க நினைக்க முடியும். நினைத்ததை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. கண்டிப்பா அது பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு உங்களுக்கு தெளிவான சிந்தனையானது வேணும். முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த முடிவெடுக்கும் திறனை அதிகரிப்பதை பயன்படுத்தி கொண்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறத கண்டிப்பா யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய யோசனைகளை நீங்க யோசிங்க. புதிய யோசனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை செய்யக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல அலுவலகத்துல பேசும் திறன் உங்களுக்கு பெரிய அளவுல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்கு அனைவருமே கவர்ந்து விடுவாங்க. நீங்க என்ன கூறினாலும் அவங்க அப்படியே கேட்பாங்க. ஏன்னா நீங்க வேலை பார்க்கின்ற இடத்துல அவ்வளவு மதிப்பு உங்கள் மீது இந்த ஒரு நேரத்தில் மற்ற ராசிக்காரர்களும் மற்ற நபர்களும் கட்டாயம் உங்கள் மீது வைத்திருப்பார்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பேசும் திறனால் அதிக நபர்களை அதுவும் அலுவலகத்துல இருக்கக்கூடிய நபர்களை உங்களால் இருக்கக்கூடிய ஒரு சக்தியானது உங்களிடம் இருக்கு. மீட்டிங் பேச்சுவார்த்தையில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயரானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு புதிய அளவுக்கு ஊதியமும் உங்களுக்கு கட்டாயம் கூடும். அது மட்டும் இல்லாம அடுத்த போஸ்டிங் செல்வதற்கும் அது உதவிகரமா இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், ஆன்லைன் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உருவாகும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம், அது மட்டும் இல்லாம நிதிநிலை, இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பணவரவு சாதகமாக இருப்பதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். ஆனா செலவுகளை சற்று அதிகரிக்கலாம். எனவே செலவுகள் சற்று அதிகரித்தாலும் பணவரவு உங்களை தேடிதான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன அளவுக்கு வரவு செலவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். பழைய பணம் எவ்வளவாக இருந்தாலும் அந்த ஒரு பணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வசூலாகும். சேமிப்பில் கவனம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக தேவைப்படும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக ஒரு நாளானது இன்று இருக்கும். உங்களுடைய காதலருடன் இந்த ஒரு நேரத்தில் மனம் திறந்து உங்களால் பேச முடியும். தவறான புரிதல்கள் எதுவாக இருந்தாலும், இது காதல் செய்பவர்களுக்கும் திருமணம் முடித்தவர்களுக்கும் உங்களுடைய தவறான புரிதல்கள் அனைத்தும் சரியாகுவதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். திருமண பேச்சுக்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தில் கொண்டு போய்விடும். குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கூறியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உறவினர்களுடன் நல்ல தொடர்பானது உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் நலம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நரம்பு சோர்வு, தூக்க குறைவு, இந்த இரண்டும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இவற்றை நீங்க கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ஓய்வு அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகவும் முக்கியம்.
இந்த ஒரு நேரத்துல விஷ்ணு அல்லது நாராயண வழிபாடு நீங்க செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. எனவே இந்த 2 வழிபாடை நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை கூறுங்க. மன அமைதியும் புத்தி தெளிவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். உங்களுடைய சொற்கள் உங்களுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே அவற்றை நீங்க சரியான நேரத்துல பயன்படுத்துங்க. கண்டிப்பா அதனால் பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறமாக மஞ்சள் நிறத்தை நீங்க இந்த ஒரு நாளில் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக 3ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட திசையாக மேற்கு திசையை நீங்க இந்த ஒரு நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு எது செய்தாலும் அந்த திசையை நோக்கி செய்யுங்கள். கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.